வெள்ளை பூச்சி அதிகம், அதுக்கு ரொம்ப மருந்து உண்ணோடு கடல் பாசம் இதெல்லாம் வாங்கி கலக்கி ஊற்றிட்டு இருக்கும் பிற்பாடு கொஞ்சம் புறம் கட்டு நல்லா இருக்குது, மரம் நல்லா இருக்குது. 5-6 வருஷமாக நாங்கள் ஊற்றிக்கிட்டே தான் இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஜல்லு ஊற்றுறது வருஷத்தில் 2 தாட்டி ஊற்றுறோமுங்க. அப்புறம் மருந்து வந்து வருஷத்தில் 4 தாட்டி கட்டுறோம். வேரில் கட்டி பாருங்க, நல்லா இருக்கும். நாங்கள் கட்டுறதும் இல்லாமல் பக்கத்து தோட்டத்துக்கெல்லாம் கார்த்தி சொல்லி எல்லாரும் கட்டுறாங்க, நல்லா தான் இருக்குது. நீங்களும் வாங்கி ஊற்றி பாருங்க. நிறைய தோப்பில் வாடலை வரும் வெட்டுறாங்க, ஆனால் எங்கள் தோப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. நாங்கள் பொட்டாசியம் உரமெல்லாம் வாங்கி வைக்கிறது இல்லைங்க, அது வச்சா வாடல் நோவு அதிகமாக வருதுன்னு இப்போ கார்த்திகிட்ட வாங்கி கலக்கி ஊற்றுற மருந்தெல்லாம் ஊற்றுறதுனால வாடல் நோவு எங்களுக்கு இல்லை. மருந்து 4 மாதத்துக்கு ஒருக்க கொண்டு வந்து கட்டிடுவாங்க, அவையில ஆள் விட்டு எல்லாமே பார்த்துக்குவாங்க. நம்ம பணத்தையும் மட்டும் கொடுத்தா போதும், நல்ல முறையாக இருக்கானா அவை கட்டுனுக்குது. நாங்கள் ஃபோன் பண்ணால் போதும் வந்து கட்டிடுவாங்க, அதை டேட்டாச்சுன்னா கட்டிடுவாங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற தோட்டத்துக்குள்ள கேரளா வாரல் நோயெல்லாம் இல்லாமல் நம்ம மரத்தை வந்து பாதுகாத்து கொடுத்து வந்துக்கிறோங்க. தென்னை மரத்துக்கு வந்து உரம் தர்றதுக்கு இல்லாட்டி வேரில் கட்டுறது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். இது மாதிரி நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களை வந்து சேரணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.